உண்மையோ பொய்யோ கர்த்தர் நம்மளை கிருபையாக உட்கார வச்சிருக்கிறார். நாம் பலத்தோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. இதே ஆண்டவர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அடுத்த பேரழிவு, பெரிய அழிவு வரும்போதும் அந்த கண்மலை உங்களையும் என்னையும் காப்பாற்றும். உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய மலைகளுக்குள்ளே வைத்து, கண்மலையின் வெடிப்புகளில் வைத்து, கரங்களால் மூடி பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருகை வரப்போது, உலக அழிவு நடக்க போது, நிச்சயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் போன தடவை வந்தபோது சொன்னேன். ஆனால் அதுதான் ஃபார்முலா. 7 காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த 7 காரியங்களை நீங்கள் செய்யும்போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லைங்க, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்டின், தலைமுறையாக கிறிஸ்டின், நாங்கள் ஊழியக்கார நீங்கள் யார் வேணா இருந்துக்கோங்க. ஆனால் வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும். பாவத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காமல் வருகையில் பிரவேசிக்கவே முடியாது. குழந்தைகள் எடுத்துட்டோம், நாங்கள் வந்துட்டு திருப்பி ஞானஸ்தானம் எடுக்கணுமா? ஒரே ஞானஸ்தானம் தானே. குழந்தைகள் எடுக்கிறதுக்கு பேர் ஞானஸ்தானமே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஞானம் வந்த பிறகு தான் என்ன எடுக்கணும்? ஸ்நானம் எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து பாவத்தை அறிக்கை செய்து நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுக்கணும். எடுத்துருக்கிறீங்களா? இல்லைனா அதை கண்டிப்பாக எடுக்கணும். எடுக்காவிட்டால் வருகையில் போக முடியாது. 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களை மீட்புக்கான முத்திரை. அவர் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? போக முடியும். பரிசுத்தான அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. வாஞ்சியம் தவணம் உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். 4வது, ரொம்ப முக்கியம், அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உலகத்துக்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை வாழாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம். சிலர்லாம் சபைக்குள்ளே ஓகே, வெளியே போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதில் வேறு ஒரு பெருமையாக வேறு சொல்லுவாங்க. எல்லாரும் என்னுடைய ஆஃபீஸில் குடிக்க போனாங்க, நானும் போனேன். ஆனால் நான் குடிக்கவே இல்லை, கொக்கோலா தான் குடித்தேன். பெருமை அதில் வேறு. சிலர் சொல்லுவாங்க, எல்லாரும் உட்காந்து தண்ணி அடித்தாங்க, நான் மட்டும் கொக்கோலா குடிச்சிட்டு வந்தேன் தெரியுமா அப்படிம்பாங்க. அப்போது நீங்கள் அப்படி கொக்கோலா குடிச்சிட்டு இருக்கும்போது, எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது, தூரத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கே 8 பாவிகளும் ஒரு பரிசுத்தவனை உட்காந்துருக்கிறாருன்னு தெரியும். அப்படியே கண்டுபிடிப்பாங்க. அங்கே பாருங்கள், ஒருத்தர் மேல் மாத்திரம் வானத்திலிருந்து வெளிச்சம் விழுகிறது, அவர் நீதிமானாக இருப்பாரோ அப்படியே நினைப்பாங்க. அந்த 10 பாவியில் ஒரு படுபாவி உட்காந்துருக்கா பாருமா, நம்மளை பார்த்து. நம்மளையும் சேர்த்து பாவியாக தானே பார்க்க போகிறேன். என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்லையோ காலேஜ்லையோ அது ஸ்கூல்லையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் நம்மளை என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. இல்லைனா என்ன செய்யாது? உலகம் நம்மளை மதிக்காது. நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அவங்க மதிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தீங்கன்னா பரலோகம் உங்களை மதிக்காது. இப்போ பரலோகம் மதிக்கணுமா அவங்க மதிக்கணுமா? அவன் ஒரு 2 வருஷம் கூட வருவான், 3 வருஷம் கூட வருவான், வராமல் கூட போவான். ஆனால் அவங்க கூடவே வரப்போகிறவர் இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் இருக்கிற வேலை பார்க்குற ஸ்தலம் கொஞ்ச நாள், படிக்கிற இடம் கொஞ்ச நாள், படிக்கிற ஸ்கூல் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அதை விட்டு வந்துடுவீங்க. அவங்களுக்காக நீங்கள் மாறிட்டீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. ஆனால் அதுதான் நிரந்தரம். இப்போ நீங்கள் யாருக்காக உங்களை மாற்ற போகிறீங்க? இயேசுக்காகவா உலகத்துக்காகவா? இன்றைக்கி நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம். வேதம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம். நான் எப்போ சொல்லுவேன், யூத் மீட்டிங் அப்படின்னா உடனே கோரியோகிராஃபி. யார் ஆடுறீங்க, யார் உருப்படாமல் போகிறீங்கன்னு அர்த்தம். உடனே முடிவு பண்ணுறான், யூத் மீட்டிங்னா கோரியோகிராஃபி. யார் சொன்னால் அப்படி? எதுக்கு அது போடணும்? க்ரௌடு ஆட்டத்துக்கு வரப்படாது, வசனத்துக்கு வரணும். அந்த க்ரௌடு தான் பரலோகத்துக்கு வரும். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படிலாம் க்ரௌடை புல் பண்ணி ஏதாவது செய்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நான் சொல்கிறேன், இந்த அண்ணனுக்கு தெரியும், உங்கள் பாஸ்டமாக்கு தெரியும், நாங்கள் எல்லாருமே ஒரே சர்ச்சில் யூத்தில் இருந்தால் மேலே வந்தோம். எங்கள் சர்ச்சில் ஆட்டமும் கிடையாது, பாட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் வசனம் மட்டும்தான். நான் சொல்லுவேன், அன்னைக்கு வாலிபர்களில் இருந்தவங்களை 90% பேர் இன்றைக்கி ஊழியக்காரனை மாறி இருக்கிறாங்க. எங்கள் சர்ச்சில் எங்களுக்கு வெறும் வசனம் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுலேயும் எங்கள் சர்ச்சில் ஆட்டம் போட்டவங்களாம் இன்றைக்கி இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். அங்கேயும் ஒரு 10% ஆட்டம் போடுச்சு. இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு, இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, இஷ்டத்துக்கு முடி வளர்த்துட்டு ஒரு குரூப் இருந்துச்சு. அது எதுவுமே இன்றைக்கி ஆண்டவருக்குள்ள இல்லை. அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையும் ஊழியக்கார வார்த்தையும் கேட்டு கீழ்ப்படிஞ்சு அன்னைக்கு வாழ்ந்த அத்தனை யூத்தும் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறான். நாங்கள் சொல்லுவோம், சாட்சி சொல்லுவோம், தைரியமாக சொல்லுவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை, இன்னைக்குள்ள ட்ரெண்டு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ட்ரெண்டு மாறும், முடி வெட்டுற ஸ்டைல் மாறும், தாடி வைக்கிற ஸ்டைல் மாறும். இப்போல்லாம் புதுசாக தாடி வச்சு மீசெல்லாம் வளையிறான். இல்லைனா இங்கேருந்து வளர்த்து வாய்க்குள்ளே விட்டுருக்கான். அது என்ன போதுனே தெரியல. அப்படி பார்த்தோம்னா முடி வளர்த்துருக்கான், இப்படி கொண்டு வளர்த்து விட்டுருக்கான். அப்புறம் கொஞ்சம் பேர் சுற்றி அடிச்சுட்டு மேலே மட்டும் வச்சிருக்கான். நிறைய பேர் வச்சிருக்கான். கேட்டா இன்னைக்கு ட்ரெண்ட். நான் சொல்லுவேன், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வச்சுக்கோ, திருப்பி நாளைக்கு ட்ரெண்டுக்கு வச்சுக்கோ. இந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த ட்ரெண்டுக்கு நீ வந்துட்டீங்கன்னா அவரை போல மாறிடுவேன். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன அழைச்சிருக்கிறார். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்னு ரோமர் 8:29 சொல்லுது. நீங்க இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்காக அழைக்கப்படல. சபை அதுக்கான இடமே கிடையாது. சபை இன்னைக்கு இருக்கிறவங்க மாதிரி மாத்திரத்துக்கு உங்களை கூப்பிடல, உங்களை என்டர்டைன் பண்றதுக்கு கூப்பிடல, உங்களை ஜாலியாக வச்சுக்கலாம் நாங்கள் கூப்பிடவே இல்லை. திருப்பியும் சொல்றேன், நீங்க ஜாலியாக இருக்கிறதுக்குலாம் இங்கே வர வேண்டாம். பரலோகத்துக்கு போகணும்னா இங்கே வாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா இங்கே வாங்க. அதுக்கு தான் இடம். வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள உலகத்தை கொண்டாடக்கூடாது,
சபை உலகத்துக்கு போய் உலகத்தை சபையாக மாற்றணும். சபைக்குள்ள உலகம் வந்து சபை என்னவா மாறக்கூடாது, உலகமாக மாறக்கூடாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறவனை தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பார். எப்பேற்பட்ட பிரதான சீஷன் பேதுரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பார். மீன் பிடிக்கிற போகிறேன் பாரு, அதுக்கு பிறகு என்ன செய்வார், நான் வந்துட்டு மறுதளிக்கிறேன் பாரு, தெரியாதும் பாரு, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுவார். ஒரு நாள் வந்தது அவரை தள்ளிட்டார் ஆண்டவர். அவருக்கு பதிலாக யாரை கொண்டு வந்தார், பவுலை கொண்டாந்து அவர் மேலே தான் சபை கட்டப்பட்டுச்சு. ஏன், கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் நிற்கிறவன் தான் மாறுவான். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறவனை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஒருவேளை கர்த்தர் உனக்கு ஒன்றும் சொல்லாமல் இருப்பார், ஆனால் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பார், உனக்கு அது தெரியவே தெரியாது. 10 வருஷம் கழிச்சு தெரியும். ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்காது, ஊழியத்தில் ஒரு மேன்மை இருக்காது. 10ஓட 11 நானும் போய் உட்காந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நீ கர்த்தருக்கு வைராகியமாக இன்றைக்கி நின்னா நாளைக்கு யூனிக்காக கொண்டு போய் கர்த்தர் உன்னை தனித்து ஒரு ஊழியத்தில் கொண்டு போய் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களோட 2 தான் வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா. வேறு எதுவுமே வராது. நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு நிச்சயதார்த்து கொடுத்த புடவை, எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா சாகும்போது சங்கில் ஊற்றின பால் எல்லாம் வீட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு பெட்டியெல்லாம் தூக்கி மேலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரும்பு பெட்டி இருக்கும். ட்ரங்க் பெட்டி திறந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தண்டவாள தோசைக்கல் இருக்கும், கண்ணு கரையில்னு இருக்கும். இது என்ன தோசைக்கல்லுன்னா, எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவுக்கு முதல்ல தோசை ஊற்றின கல். தாத்தா போய், பாட்டி போய், அம்மா போய், அப்பாவும் போயிடுச்சு, கல் மட்டும் இருக்கும். சிலர்லாம் அப்படி பத்திரமா வச்சுருப்பாங்க, எதுவுமே வராது. நீங்கள் உள்ள பெட்டியில் படுக்க வச்ச உடனே காதில் போடுற கம்மலை கூட கழட்டிடுவான். அப்படியே இழுத்து பார்ப்பான், அப்படியே மோதிரம் வரலையா கட் பண்ணிடுவான். ஏன், அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு மொத்தமாக கழட்டிடுவான். அதான் நடக்கும். உங்கள் கூட 2 தான் பரலோகத்துக்கு வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதித்த ஆத்மா. வேறு எதுவுமே வராது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளும். 6வது, இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2 நாள் மீட்டிங் வச்சாங்க, கேட்க பயமாக இருந்துச்சு, வானத்தை வந்து கல்லுலாம் வருதான், நெருப்பு வருதான்ட்டு நைட் அடி வானத்தை பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு லைட்டாக தெரியும். உடனே பாஸ்டர் ஃபோன், பாஸ்டர் வானத்தை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி லைட்டாக என்னமோ தெரியுது, எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு கூப்பிடுங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ இந்த பயம் வந்து எப்போ இருக்கோ, ஒரு 3 நாளைக்கு இந்த ஜுரம் கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஓகே ரைட். அப்படி போகக்கூடாது. இது ஒரு விதை மாதிரி. இன்றைக்கி போட்ட விதை அவர் வர வரைக்கும் இருக்கணும். படுக்கும் போதும் எழுந்திரிக்கும் போதும் நான் வருகையில் போகணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். கடைசியாக 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படும். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்ற அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிற்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா.